வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். முழுக்க முழுக்க அனலிஸ்ட் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ நோ ரெக்கமெண்டேஷன், வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். சரிங்களா? சரி, ஓகேங்க. இன்னைக்கு குளோபல் நியூஸ் பார்க்குறோம்னா, குளோபல் நியூஸ்ல என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டால், யுக்ரைன் வார் மட்டும்தாங்க. வேற எதுவும் பெருசாக குளோபல் நியூஸ் அந்த அளவுக்கு இதில் இந்த டேரிஃப் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த டேரிஃப் பிரச்சனை தான் திரும்பவும் ஓடிட்டு இருக்கு. அது ஜூலைக்கு போல தெரியும். ஓகே, மே முடிஞ்சு ஜூலைல தெரியும். ஓகேங்க. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 0.18% கிரீன்ல தாங்க இருக்கான். ஓகேவா? 0.18% கிரீன்ல தான் இருக்கான். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கிரீன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். அடுத்து நேற்று மார்க்கெட்டு என்ன கொஞ்சம் அடியா குறைஞ்சடியா ஸ்டாப் லாஸ் எத்தனை ட்ரேடருக்கு லாஸ் பண்ணா, அதே மாதிரியே இன்வெஸ்டருமே கிட்டத்தட்ட 1 crore 1 lakh பிளஸ் கோர்ஸ் இன்வெஸ்டருமே நேற்று லாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் நேற்று விற்கிறது தான் கதை. விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு கூட சொல்லலாம். 300 கோடிக்கு சரி வாங்குவோமேன்னு வாங்கியிருக்கான். சரிங்களா? என்ன இங்க தூக்கி எடுத்ததுக்கு யார்ப்பா காரணம் மார்க்கெட் அப்படின்னு கேட்டா, டிஐ தான். கிட்டத்தட்ட 10,100 கோடிக்கு மேல நேற்று மார்க்கெட்டுக்குள்ள போட்டிருக்காப்புல மனுஷன். சரிங்களா? அதனாலதான் மார்க்கெட் தூக்கி நிறுத்தி திரும்பவும் இறங்கியிருக்கு. சரிங்களா? அடுத்து பரோடா ரயோனா. ஓகே, இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெட் $1 பில்லியன் லோன் தராங்க. யாரு? நம்ம எஸ்பிஐ காரு. லோன் எதுக்காக அப்படின்னா ரியல் எஸ்டேட்டுக்காக லோன் வந்து $1 பில்லியன் கிட்ட எஸ்பிஐ வந்து இந்த பரோடா ரியானா அந்த கம்பெனிக்கு தராங்க. சரிங்களா? அடுத்து எல்ஐசி Q4 ரிசல்ட் வந்திருக்குங்க. 38% அப்படியே ப்ராஃபிட்ல ஜம்ப் பண்ணி போய் உக்காந்துட்டான். ஓகேவா? 38% ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். அடுத்தபடியா பார்க்குறோம்னா கோல்டு ரேட்டு இன்னைக்கு ஓகே, இப்போ கரண்ட் வரைக்குமே ப்ளஸ்ல தான் இருக்கு. இன்னைக்குமே ஏறி இருக்கு. கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஏறி இருக்கு. அப்புறமேட்டு ஏசியன் கேம்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஏசியன் கேம்ஸ் எதுக்கு ப்ரோ இதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் நிறைய கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் நிறைய கோல்டு வின் பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்து செபி ரூல்ஸ்ல என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டா, செபி ரூல்ஸ் அதான் சொன்னேன்ல, ஒன்று செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளில் ஏதோ ஒன்று மாற்றுங்கப்பா, மாற்றிட்டு எனக்கு சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 14க்குள்ள இந்த செபி ரூல்ஸுக்குமே ஒரு முடிவு வந்துடும். ஓகே, இந்த எஃப்ஐடிஐ மட்டும் ஒரு தடவை இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, நேற்று எதுக்காக 300 கோடி மட்டும்தான் வாங்கினான்னு தெரியல. மார்க்கெட் நல்ல மூமெண்டம் நல்லா இருந்திருக்கு. டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணி எல்லாருமே புதிய உச்சத்துக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குன்னு நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம், புட் சைடில் தாராளமாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ஆனால் எதுக்காக எஃப்ஐ வெறும் 300 கோடிக்கு வாங்கினாங்க? எனக்கு 2 பேருமே ப்ளஸில் தான் இருக்கான். ஓகே, 2 பேருமே ப்ளஸில் இருக்கப்ப மார்க்கெட் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் விளையாடிச்சு, கிட்டத்தட்ட 1% பக்கம் லாஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது இன்னுமே புரியாத இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகேங்க, எஃப்ஐடி கதையை விட்டாச்சு. அடுத்து லைவ் மார்க்கெட், இதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி அனலிஸ் என்னென்னலாம் பண்ண போறானுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நேற்று தம்பி பண்ண சம்பவம் அப்படி. இங்க செல்ல அடிச்சவனுக்கு இங்க ப்ராஃபிட் வந்திருக்கும், இங்க செல்ல புக் பண்ணவனுக்கு இங்க லாஸ் ஆயிருக்கும், இங்க பைய புக் பண்ணவனுக்கு இங்க லாஸ் ஆயிருக்கும். நேற்று போட்டு விளையாண்டு தள்ளிட்டாப்ல மார்க்கெட்டு. சரிங்க, நிஃப்டி அனலிஸ்ட்ல பார்த்தோம்னா சப்போர்ட் லெவல் வந்து 24,500. தெய்வமே, 24,500 இது உடச்சிட்டு கீழே போயிடாத. திரும்ப ஒன்று தூக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த எஃப்ஐடி நினைச்சதாக்க திரும்ப கொஞ்சம் பயமா இருக்கு. அடுத்து ரெசிஸ்டன்ட் சாமி 25,000க்கு எப்படியா போயிரு சாமி, அதே எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரெசிஸ்டன்ட். அடுத்து கீ லெவல் தான் எங்களுக்கு பிரச்சனை மயிரே. கீ லெவலு நீ ரொம்பலாம் போய் ஆடலாம் வேணாம், ஓடலாம் வேணாம், இந்த கீழே மெயின்டைன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அதுதான் எப்பயும் போல 21,000 அந்த 29,000 850 800 கீழே போயிடாத. 950 800 கீழே தயவு செஞ்சு போகாதீங்க. ஓகேவா? மார்க்கெட்டை ஒரு சின்ன ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். இன்னைக்கு இதாங்க மெயின்டைன், இந்த லெவல்ல மெயின்டைன் ஆனாவே போதுமானதா தான் எல்லாத்துக்குமே தோணும். சரிங்களா? அடுத்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்கிறதா கதையா இருக்கு. அதுக்கு முன்னாடி லைவ் மார்க்கெட்ல
அனலிஸ்ட் வீடியோ பார்த்துக்கங்க ஓகேவா. லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சமாக அனலிஸ்ட் பண்ணிட்டு நல்ல மைண்ட் செட்டோட ட்ரேடிங்குள்ளே போங்க, நல்லபடியாக ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. இன்றைக்கி இருக்க எல்லா டாப் நியூஸுமே நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே டாப் நியூஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா நேற்று மார்க்கெட் விட்டு விளையாடி தள்ளிட்டான் ஓகேவா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஐ 10,700 கோடிக்கு வாங்கியிருக்காங்கல்ல, டெய்லிலாம் டிஐ எஃப்ஐ மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க சரிங்களா. அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. நேற்று வாங்கியிருக்கான் இன்னைக்கு செல் பண்ணுவாங்கிறதும் நம்ம அந்த தாட்லேயே உள்ளே போகக்கூடாது ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறேன், லைவ் மார்க்கெட்டில் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போய்க்கங்க. ப்ரீ மார்க்கெட்டில் டெய்லியுமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுவேன் சரிங்களா. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பண்ணுறது பண்ணிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கங்க சரிங்களா. அடுத்தது ப்ரோ லைவ்ல சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. லைவ்ல சொல்லித்தரல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் தாராளமாக சொல்லி தருவேன். ஆனால் என் டிவைஸ் அப்படி இருக்குது, என்னோட டிவைஸில் நான் ட்ரேடு எடுத்தாலுமே ட்ரேடு லேட்டாக தாங்க விழுது ஓகேங்களா. இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு சீக்கிரமாக லோன் போட்டாச்சும் ஒரு நல்ல டிவைஸ் வாங்கிட்டு கண்டிப்பாக நான் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைவ் போட்டுப்போம், லைக் போட்டு போங்க. இந்த வீடியோ திரும்ப சொல்கிறேன், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், நம்ம ரெக்கமெண்டேஷனோ கால்ஸோ எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு கரெக்டாக பார்த்து பண்ணிக்கங்க. ஆல் த பெஸ்ட், டாட்டா, டேக் கேர், பை பாய்.